ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். ராகு கேது பெயர்ச்சி விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் நாள், ஆங்கில தேதிப்படி 26/4/2025 சனிக்கிழமை இரவு சமயம் 7:52 அளவில் மீனத்தில் இருந்து வரும் ராகு கும்பத்திற்கும், கன்னியில் இருந்து வரும் கேது சிம்ம ராசியிலும் பிரவேசிக்கின்றார்கள். இவர்கள் ராகு கேது ஒரே கிரகமாக இருந்த போதிலும் கூட ஒரு முக்கியமான சம்பவத்தினால் தலை வேறு உடல் வேறாக பிரிந்து விட்டார்கள். அந்த பிரிந்ததன் காரணமாக அவர்களுக்கு நவகிரக வரிசையிலே இடம் கிடைக்கப் பெற்றது. அதற்கு முன்னால் சப்த கிரகங்களாகத்தான் இருந்தார்கள், சூரியன் முதல் சனி வரையில். அந்த சம்பவத்திலிருந்து இவர் ஈசனிடம் அடைந்த ஒரு வரத்தின்படி அந்த 7 கிரகங்களோடு இவர்கள் 2 பேரும் சேர்ந்து 9 கிரகங்களாக, அதாவது நவகிரகங்களாக பரிணாமம் பெற்றார்கள். அந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்காகத்தான் அந்த கேது பயிற்சி ராகு கேதுவை தனித்தனியாக போடணும் அப்படின்னு சொல்லி பலன்களை போட்டுவார். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், என்ன ராகு இப்போ மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கேது 3ஆம் இடத்துக்கு வந்துருந்தாரு, ராகு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துருந்தார். அப்போ பலாபலன்கள் 2 பேரும் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், திருப்பார்கடலை கடைவதற்கு தேவர்கள் மட்டுமே அந்த கடலை கடைய முடியாது. அப்போ அதுக்கு என்ன செய்ய அப்படின்னு சொன்னால், பரம எதிரிகளாக விளங்கக்கூடிய அசுரர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்தை முடிவு பண்ணினாங்க. அந்த ஒப்பந்தப்படி 2 பேரும் சேர்ந்து, இந்த பக்கம் தேவர்களும் அந்த பக்கம் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைய வேண்டும். அதில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் ஒவ்வொன்றும் யாராருக்கு என அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒப்பந்தம் பண்ணி, எங்களுக்கு தேவை அமுதம் மட்டும் அப்படின்னு தேவர்கள் ஒப்புக்கொண்டார். மற்ற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டாங்க. இவங்களுக்கு தேவையானது மது, போதை, அந்த கன்னி பெண்கள், இந்த மாதிரியான உள்ளது தான் அசுரர்களுக்கு எப்பயுமே பிடிக்கும். அப்போ எங்களுக்கு இது கிடைச்சா போதும் அப்படின்ட்டாங்க. அவங்க எங்களுக்கு அமுதம் கிடைச்சா போதும்ட்டாங்க. ஸோ 2 பேரும் 2 சாரரும் கடையிறாங்க. அது ஒருத்தர் கடைய முடியாது, அவ்வளோ பெரிய மலையை மத்தாக பயன்படுத்தி கடையிறாங்க. அப்படி கடையிறச்சே இந்த பக்கம் அசுரர்கள் கூட்டமும் அந்த பக்கம் தேவர்கள் கூட்டமும் திருப்பார்கடலை கடைந்து ஒன்றும் வெளியே வருது. என்னென்னமோ வெளியே வந்துச்சு, அதெல்லாம் அவங்கவுங்க பங்கு வச்சுக்கிட்டாங்க. அது கடைசியாக கிடைத்தது அமுதம். இந்த அமுதம் இந்த தேவர்கள் வரிசையாக நின்று வாங்கிட்டு வராங்க. அந்த அசுரர்களை மயக்குவதற்காக நாராயணன் மோகினி வேஷமும் போட்டார். இவைகள்லாம் ராஜதந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜதந்திரத்தினால்தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்படி நடக்கும் பொழுது இவங்க கடைசியில் அமுதத்தை அந்த நாராயணமூர்த்தி திருமால் என்பவர் ஒவ்வொருத்தருக்கும் செட்டியில் அளந்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துண்டு வரார். தேவர்கள் கூட்டம் வரிசையாக நின்று வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்குள்ள சூரிய சந்திரர்கள் இவர்களும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில் இந்த அசுரர் கூட்ட தலைவன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, எப்பயுமே ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருப்பார். இந்த தலைவன் என்பவர் தான் சொர்ணபானு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகுந்த உத்தமமான ஒரு பெயர். பேர் என்னவோ அந்த மாதிரி பேர். சொர்ணா அப்படின்னு சொன்னால் தங்கத்துக்கு ஈடானவன் அப்படின்னு சொல்லி அவங்க தோப்பனார் அவருக்கு பேரை வச்சிருக்கிறார். அப்படி பேர் வாங்கப்பட்டவர் இந்த கூட்டத்தில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த பக்கம் அப்படின்னாங்க, அவங்க அந்த பக்கம் போதையில் இருக்கிறாங்க. எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கூட்ட தலைவனாகிய சொர்ணபானுவுக்கு ஒரு சபலம் தட்டுப்பட்டுச்சு. இந்த சபலம் என்பதை இந்த இடத்துல இந்த மிதுன ராசிக்காரர்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் மிதுன ராசிக்காரர்கள். சபலம் வந்துச்சு. இந்த சபலம் வந்த உடனே அந்த அமுதத்தை சாப்பிட்டால் எப்பயுமே உயிர் போகாது, என்றும் இளமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அந்த அமுதத்தை வாங்கி சாப்பிட்டா என்ன, நம்மளும் சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை என்ற சபலம் உருவாகிறது. மனிதர்களுக்கு ஆசை சபலம் ஏற்படுவதனால்தான் உலக இயக்கங்கள் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது.
அந்த சபலம் இல்லாவிட்டால் உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஈர்ப்பு சக்தி இல்லாமலே போய்விடும். அங்கே தோன்றுகிறது அந்த சபலம் என்பது சொர்ணபானுக்கு தோன்றுது. ஆக ஒப்பந்தப்படி நாம் போய் வரிசையில் நின்று கேட்டால் திருமால் கொடுக்க மாட்டார். என்ன செய்யலாம்னு பார்க்குறாரு. ஆனால் வாங்கி சாப்பிட்டே ஆகணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அதாவது ஒரு பெண்ணை ஒருத்தன் அடையணும் அப்படின்னு நினச்சிட்டா அப்படின்னு சொன்னால் அது எந்த ஒரு ரூட்லையாவது போய் அடையக்கூடிய ஒரு முயற்சியை அவன் கையாளுகின்றான். அதே போல் சபல புத்தி உண்டாயிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சபலத்தின் ரீதியாக குறுக்கு வழிகளை கையாண்ட வேண்டிய ஒரு நிலை உண்டாக்கி விடுகின்றது. குறுக்கு வழியில் போனால் தான் பெற முடியும், இல்லைன்னா பெற முடியாது. நேர் வழியில் போய் கேட்டால் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவருக்கு என்ன தோணுச்சு, நாம தான் உருவத்தை மாற்றக்கூடிய சக்தி நம்மளுக்கு இருக்குதுல்ல அப்படின்னு டக்குன்னு நம்ம தேவர்கள் போல் ஒரு வேஷத்தை போட்டு வரிசையில் நின்று வாங்கி சாப்பிட்டா எவன் கண்டுக்கிட்டு இருக்க போகிறா அப்படின்னு சொல்லி இவரும் தேவர் போல் வேஷமிட்டு அந்த வரிசையில் போய் நின்று போய்கிட்டு இருக்கிறார். கியூ வந்து மூவாகி போய்கிட்டே இருக்குது. அமுதத்தை வாங்கி தேவர்கள் ஒவ்வொருத்தராக வாங்கி சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இவர் கிட்டத்தட்ட நெருங்கிட்டார். இந்த சொர்ணபானு தேவர்கள் உருவத்தில் போய் நெருங்கிட்டார். அடுத்த ஆள் வாங்கின உடனே இவர் வாங்க வேண்டிய கட்டம். அந்த கட்டத்தில் சூரிய சந்திரர்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டாகுச்சு. உண்டான உடனே அவர்கிட்ட திருமால்கிட்ட போய் குசுகுசுத்துட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே திருமால் வந்து அப்படியே ஊற்றிக்கிட்டே அவர் நிஷ்டையில் திருந்து பார்க்குறாரு. ஆஹா, வந்திருப்பது இது அசுரர்கள் கூட்ட தலைவன் வந்திருக்கானப்பா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் கொஞ்சம் கூட யோசிக்கலை. அதாவது ஒரு அவசர புத்தி, அந்த அவசரமாக அந்த முடிவெடுத்து கதாயை தூக்கி டமான்னு வாங்கி அடித்தார். அதே சமயத்தில் இவன் வரிசையில் வந்து கரெக்டாக இவர் வாங்கி ஊற்றுறதுக்கும் அவன் சாப்பிடுவதற்கும் இவர் அடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. சம்பவம் எப்படியெல்லாம் கோர்த்து கொண்டு போகிறார் ஈசன் அப்படின்னு. அதாவது நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்படியெல்லாம் நடந்து சம்பவம். அந்த அமுதத்தை வாங்கி குடிச்சு அமுதம் உள்ளே போயிடுச்சு. டம்முன்னு அடி விழுந்துச்சு. தலை வேற உடம்பு வேற துண்டாக போய் விழுந்துருச்சு. அவ்வளவு பயங்கரமான அடி. கோபத்தில் எடுக்கும் முடிவு. அந்த மாதிரி அடிச்சு துண்டாக தூக்கி போட்டார். அமுதம் உள்ளே இறங்கிருச்சு. இல்லை, உயிர் போக மாட்டாங்க. ஆஹா, ஆத்தாடியோ, இவ்வளோதான் நம்மளை செய்ய முடியும், இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அது உயிர் வந்து துடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாருக்கும் பார்க்க பயமாக இருக்குது, சகிக்க முடியலை. அப்புறம் என்ன செய்ய, எல்லாரும் ஒன்று சேர்ந்து கடைசியில் ஈசன்கிட்ட போய் முறையிடுறாங்க. ஈசன்கிட்ட போய் முறையிடணும். என்னப்பா எதுக்கெடுத்தாலும் சும்மா மாற்றி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னையா விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வந்தாங்க, அந்த மாதிரி மாறு விஷயத்தில் வந்திருக்காங்க, நான் டமால்னு போட்டேன், சொல்லி முடிஞ்சதுன்னு பார்த்தா அங்கே துடிச்சிக்கிட்டு இருக்கு, உயிர் போகமாட்டாக்கு அப்படின்னார். சரி வா, நான் வாரேன், என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு அவர் ஈசனே இறங்கி வந்து கேட்குறார். என்னப்பா வேணும் உனக்கு, உன்னுடைய டிமாண்ட் என்னன்னு கேட்குறார். ஏன் துடிப்பு அடங்காம நீ வாட்டுக்கு அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்குறார். அவர் ஏகப்பட்ட நிபந்தனைகள்லாம் சொல்கிறார். ஆமாம், இதாண்டா சமயம், வரம் கொடுக்குறேன் வந்துட்டான், இப்போ அது நம்ம என்னென்ன வேணுமோ அத்தனையும் கேட்டு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அந்த உரிமைகள் பல உரிமைகள் எல்லாம் கேட்குறார். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சாமி மகேஸ்வரன், நீ கேட்குறது அத்தனையும் கொடுக்க முடியாதுப்பா, ஒரு சிலது நியாயமாக இருக்குது, ஒரு சிலது வந்து ரொம்ப நானே வேகத்தக்க அளவில் இருக்குது, இந்த கோரிக்கைகளாக நிறைவேற்ற முடியாது, சில கோரிக்கைகளை நிறைவேற்றித்தார். என்ன செய்ய அப்படின்னு சொன்னால், உனக்கு நீ இப்போ வந்து 7 கிரகத்தோடு நீ 2 பேரும் சேர்ந்துக்கிடலாம். ஆனால் தனித்தனி, அதாவது சேர்ந்துக்கலாம்னா இவங்க தலை வேற உடம்பு வேற தனியாக கிடக்குது. அப்போ 2 பேரும் தனித்தனியாக தான் நீங்கள் உலாவ முடியும். இன்று முதல் நிழலாக ஆக கடவுது, சர்ப்பமாக மாற கடவுதுன்னு சொல்லி அந்த இதை முடிச்சுட்டு நீங்கள் நவகிரகங்களாக நீங்கள் பரிணமிக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்குன்னு சொந்த வீடு கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டை நீங்கள் சொந்தமாக வச்சுக்கலாம். நீங்கள் இருக்கிற வரைக்கும் அது சொந்தம் உங்களுக்கு தான். இப்போ வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க வீடு காலி பண்ணுற வரைக்கும் அந்த வீடு அவனுக்கு சொந்தம். அந்த வீட்டை அவன் பராமரிக்கணும், எல்லாம் வச்சுக்கணும். அந்த மாதிரி அதே போல் நீ அந்த வீட்டை சொந்தம் கொண்டாடி இருக்கலாம். அதே சமயத்தில் உன் கூட யாராவது சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட வலிமையை நீங்கள் சேர்ந்தே எடுத்துக்கலாம். அந்த வீட்டுக்காரன் வலிமையை எடுத்துக்கலாம். அந்த வீட்டுக்காரனை கேட்காம நீ என்ன வேணாலும் செய்யலாம். அதே சமயத்தில் உன் கூட எவனாவது ஒட்டிக்கிட்டான்னா அவன் வலிமையும் சேர்த்து எடுத்துக்கப்பா, போதுமையா அப்படிங்கிறார். இன்னும் அவர் துடிச்சிக்கிட்டு இருக்கார். சரி போனால் போது, வா, நீ யாராவது பார்த்தாங்கன்னா அவன் வலிமையை சேர்த்து எடுத்துக்கோ வச்சுக்கிட்டார். இந்த மாதிரி நீ பண்ணு, நீ பின்னால் மக்கள் பின்தொடர்ந்து நிழலாக போய் அவங்களுக்கு செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு நீ நல்ல வெகுமதியும் கொடுக்கலாம், தண்டனையும் கொடுக்கலாம், அந்த அதிகாரத்தையும் உனக்கு தாரேன், வச்சுக்கோ அப்படின்ட்டார். சரி, இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் கொடுக்க முடியாதுப்பா, நீ கோரிக்கையெல்லாம் பயங்கர கோரிக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னார். சரி தந்தோம் அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார். இப்போ இவர் வந்து, அதாவது
ஒரு வீட்டில் வந்து ஒரு கொலை கொடுத்துக்காரன் உள்ளே பூந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் இந்த ஆயுதத்தை காட்டி அந்த வீட்டுக்காரங்களை பூரா தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவான். குடும்ப தலைவனையும் அந்த வீட்டுக்காரங்களை பூரா தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவான். அதே சமயத்தில் அந்த வீட்டு கதவை தட்டி எவனாவது ஒரு நண்பன் உள்ளே நுழைஞ்சிட்டான்னா அவனையும் பிடிங்கி வச்சுக்கிடுவான். அவன் வெளியே போக முடியாது. அவனுடைய ஆக்கிரமிப்பையும் சேர்த்து பிடிங்கிக்கிடுவான். அதே போல் யாராவது எட்டி பார்த்தாங்கன்னு சொன்னால் அவனுடைய பார்வை பலனையும் ஒரு பிடிங்கி வச்சுக்கிடுவார். இந்த மாதிரியான ஒரு சூழலில் அதிகாரம் படைத்தவராக ஆகிவிட்டார் இந்த ராகுவும் கேது. இந்த இப்படிப்பட்டவர்கள் வந்து அந்த சபலத்தில் இயங்கி கடைசியில் இங்கே கொண்டு வந்து கதை முடியுது. இப்படி முடிஞ்சதில் அவங்க ஒரு கோரிக்கையை, ஒரு சபதத்தை மேற்கொண்டார்கள். யார்? சொர்ணபானு என்ற ராகு அரக்கன். என்ன எப்படின்னா, எங்கள் கூட்டத்துக்கு மத்தியிலையும் உங்கள் கூட்டத்துக்கு மத்தியிலையும் நீ காட்டி கொடுத்தே இல்லை, திருமால்கிட்ட காட்டி கொடுத்தே நீ அவமானப்படுத்தியில்ல, அதே போல் உங்கள் 2 பேரையும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது 2 தடவையாவது உங்களை நாங்கள் அகில லோகங்களும் பார்க்குறாப்பில் உங்களை அசிங்கப்படுத்துவோம், அப்படின்னு கேவலப்படுத்துவோம், வஞ்சிப்போம், சபதம் மேற்கொள்ளுன்னு அந்த மாதிரி சபதத்தை மேற்கொண்டார்கள். அந்த சபதத்தில் தான் இந்த வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ சூரிய கிரகணம் ஏற்படுது. அதே போல் வருஷத்துக்கு ஒரு தடவை അല്ലെങ്കിൽ 2 தடவை சந்திர கிரகணம் ஏற்படுது. இந்த சூரிய கிரகணம் எப்போ பார்த்தாலும் நல்ல பகல் வெயிலில் தான், நல்ல வெயிலில் தான் இந்த கிரகணமே ஏற்படும். இரவுல எல்லாம் ஏற்படாது. ஏன்னா எல்லாரும் பார்க்கணும்ல, சூரியன் நாங்கள் மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. அதே போல் சந்திரனை மறைப்பது எப்படி அப்படின்னு சொன்னால், சந்திரனை அவமானப்படுத்துறது எப்படின்னா நல்ல பௌர்ணமி அன்னைக்குத்தான் அந்த கிரகணம் தீண்டும். மற்ற நாட்கள் எல்லாம் வளர்பிறை தேய்பிறை அதையெல்லாம் பிடிக்காது. சரியான பௌர்ணமியை தான் அவங்களுக்கு போய் பிடிப்பாங்க. இது விஞ்ஞானத்தில் வேணால் நிழல் விழுது, சந்திரனுடைய நிழல் விழுது, பூமியோட நிழல் விழுதுன்னு சொல்லலாமே தவிர, இது சாஸ்திரப்படி அந்த கிரகங்களுடைய போக்குப்படி சபதத்தை நிறைவேற்றுகின்றார்கள். சர்ப்பமானது சூரியனை விழுங்குகிறது அப்படிங்கிற கணக்கு. அதில் என்னன்னா, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிறத இந்த கதையும் நிரூபிக்கும். ஒருத்தன் பெரிய வல்லவனாக இருப்பான், தன்னை விட மிஞ்சியவன் எவனுமே கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். கடைசியில் அவன் ஒரு சின்ன தட்டி அவனை கீழே வச்சுருவான், ஒரு சாதாரண ஆள். அந்த மாதிரி இப்படியெல்லாம் உலகத்தில் வந்து யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. நீ பெருசு நான் பெருசுன்னு எவனும் முட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இப்படியெல்லாம் பகவான் அந்த ட்ராமாக்கள், நாடகங்கள் எல்லாம் அரங்கேற்றுறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு பாடம் படிக்கணுங்கிறதுக்காகத்தான் அரங்கேற்றுறாங்க. அந்த மாதிரி நடக்குது. இந்த சம்பவங்கள்லாம் இப்படி நடக்குது. இதில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கேது பெயர்ச்சி, அதாவது சிம்மத்தில் கேது வந்து ராகுவை பற்றிய பலன்களை வந்து அடுத்த வீடியோவாக போடலாம். அவங்க ராகு என்ன பலன் தரப்போகிறாருன்னு சொல்லி. இப்போது நம்ம பார்க்கக்கூடியது கேதுவை எடுத்துக்கிடுவோம். கேது எப்படிப்பட்டவர்? ராகு கேது 2 பேரும் ஒன்றுன்னு சொன்னாலும் கூட இவர் சிகப்பாக இருப்பார், அவர் கருப்பாக இருப்பார். இந்த சிகப்பாக முரட்டுத்தனமாக பயங்கரமாக இருப்பார், அவர் கருப்பாக முரட்டுத்தனமாக பயங்கரமாக இருப்பார். இவருக்கு வந்து தலை கிடையாது கேதுவுக்கு, ராகு பகவானுக்கு வந்து வால் கிடையாது. இந்த மாதிரி அதைத்தான் வாழைத்தான் அங்கே உணர்ந்துட்டாங்கல்ல, தலையும் உடம்புமாக மாறிக்கிடுச்சு. இந்த மாதிரியாக இருக்கிறதுல இந்த மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ல் இருந்து வந்தவர் 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வந்து விட்டார். இதுதான் கணக்கு. இப்போ இந்த கேதுவை பற்றிய விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? ராகுவை பற்றி நம்ம பின்ன பார்க்கலாம். இந்த கேதுவை பற்றிய விவரங்களை பார்க்கணும் இல்லையா? அவர் எப்படிப்பட்டவர், என்ன குணத்தில் உள்ளவர், கோபக்காரனா, சாந்தமாக உள்ளவனா, அடிதடியில் இறங்குறவனா, இப்படியெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அந்த இதையும் பார்த்துக்கலாம். இந்த அதிரடியான ஒரு முரட்டுத்தனமான கோபத்தில் முடிவெடுக்கக்கூடிய தன்மைக்கு இந்த கேது தான் பொறுப்பாகின்றார். அந்த கோபத்தில், அதாவது உச்சிக்கு ஏறிடும், மண்டையில் ஏறிடும் கோபம். அந்த கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் இருக்கு இல்லையா? அந்த கோபத்தில் நடைபெறும் தவறுதல்கள், அந்த தவறுதல்களுக்கு இந்த கேது தான் காரணமாகின்றார். அதே போல் ரொம்ப நாளாக ஒருத்தர் வியாதியில் படுத்து கிடக்கிறாரு, இல்லை வியாதியால் அவஸ்தைப்பட்டு இருக்கிறாருன்னா அந்த அவஸ்தையிலேருந்து நிவாரணம் தருவதும் இவர் தான். இந்த கேதுவினுடைய சுழற்சியை வச்சுத்தான் அவர் நிவாரணம் பெற முடியும். பகைவரை முறியடிக்க செய்வதும் இந்த கேது தான். இப்படிப்பட்ட அருமையான கேது, இந்த கேதுவை போல கெடுப்பவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ராகுவை போல கொடுப்பவனும் இல்லை, கேதுவை போல கெடுப்பவனும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி, பஞ்சாங்க பழமொழி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த கேது பகவான் இவர் மோட்சத்திற்கு அதிபதியாக விளங்குகிறார். வேதாந்த அறிவு நுட்பங்களுக்கும் மோட்சத்திற்கும் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து விமோச்சனம் பெறுவதற்கும் காரகத்துவமாக இந்த கேது விளங்குகிறார். எளிமை கடுமை இரண்டுக்கும் உடையது இந்த கேது தான். அதே போல உலக பந்தங்களிலிருந்து விடுபட வைப்பதும் இந்த கேது தான். உலக பந்தங்கள் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு மனசு, இப்போத்தானே சொன்னேன், அந்த ஆசை, அந்த சபலம், அந்த குறுக்கு வழி, இவைகளெல்லாம் ஆண்டு அனுபவித்து முடித்து, இப்போ ஒருத்தனை வச்சுக்கிட்டோம்னா ஒரு உடல் உறவு அப்படின்னு சொன்னால் பல பெண்களை ஆண்டு அனுபவிச்சிட்டாய்யா, அவன் அனுபவிக்காத பெண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன ஆகிறான்னா, இவ்வளோதான் ஏன் அந்த இதுக்குள்ளே இருக்குது விஷயம், எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு, அதான் அது வரைக்குமெல்லாம் அது தெரியாது. அது வரைக்கும் இந்த என்னமோ இருக்குன்னு இப்படியே அனுபவிச்சுட்டு போயிட்டு கடைசியில் எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சு கட்டத்தில் இனி என்னத்தை செய்ய, மோட்சத்தை தேடி போவ எங்கேயாவது அப்படின்னு சொல்லி துறவரம் மேற்கொண்டு அவங்க சன்னியாசி போல் ஆயிருதாக பழுத்த பழம் அது. அந்த மாதிரியாக காரகத்துவத்தை இவர் தான் கொடுக்கின்றார். சரி, இன்னும் சில பேர் எதுவுமே கிடைக்கலை அப்படின்னு சொல்லியும் சன்னியாசிய வாழ்க்கையாக போயிருந்தாங்க. வாழ்க்கையில் குடும்பமெல்லாம் ஏற்பட்டும் கூட அவன் நினைச்சபடி குடும்பம் அமையாத பட்சத்தில் சொல்லிக்கொள்ளாமல், எதுவுமே வீட்டில் சொல்லிக்கொள்ளாமல், ஒரு தகவல் சொல்லாமல் அவன் பாட்டுக்கு காவியை வெட்டி கட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவாங்க. எங்கே போனாருன்னு தெரியாது, எப்படி இருக்காருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதும் இந்த கேது தான். ஆக கேது என்பது ஒரு காரியத்தை ஒரு சப்ஜெக்டில் முடிவு பெற்றாலும் முடிவு பெறாவிட்டாலும் கூட ஒரு மனிதனை போக்கு காட்டி துறவரத்தை, அதாவது வெறுப்புணர்ச்சியை உண்டாக்கி சாகடிக்கப்பட்டதா, உணர்ச்சிகளெல்லாம் அடக்கி ஆண்டு சாகடிக்கப்பட்டு அந்த இல்லறத்தை விட்டு வெகு தூரம் சென்று இழுத்து செல்லக்கூடியதற்கு அதிபதியும் இந்த கேது தான். அப்படிப்பட்ட இந்த கேது, அதாவது ஒருத்தனுக்கு ஞானம் வரணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ராகு ஞானக்காரகன், கேதுவை மோட்சக்காரகன் சொல்கிறாங்க. அதில் கூட ஒரு சின்ன திருத்தம் பண்ணணும். ராகு போகத்துக்கு அதிபதி, நல்ல இச்சையை தூண்டி அனுபவிக்க வைக்கக்கூடியவன் தான் ராகு. அதை அப்புறம் பார்ப்போம். அதுபோல் கேது எனப்படுவன் என்ன அப்படின்னு சொன்னால், சக்கையாக புளிய வச்சிருவார். துன்பங்களை கொடுத்து 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 நச்சடித்து நொந்து நூலாக்கி நூடுல்ஸ் ஆக்கி சட்னி சாம்பார் ஆக்கி கடைசியில் தெருவில் விட்டுருவார். அப்போ வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டு, அப்படி வெறுப்புணர்ச்சி ஏற்படுபவனுக்கு மோட்ச பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய நிலையை தேடி ஓடுகின்றான். நான் ஏன் இப்படி சங்கடப்படுறேன் அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை உண்டு செய்யக்கூடியவன் இந்த கேது. அப்படிப்பட்ட கேது சாதாரணமாக ஒருத்தனுக்கு ஒரு கடன் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், அவன் 4 பக்கம் கடன் வச்சுருப்பான். ஒருத்தங்கிட்ட மட்டும் இல்லை, பல பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பான். நாளைக்கு இவனுக்கு எப்படி பதில் சொல்ல, நாளை நின்று அவனுக்கு எப்படி பதில் சொல்ல, இத்தனை மணிக்கு இவன் வருவானே, இப்படி மண்டையை போட்டு கசக்கி கசக்கி சிந்தனையை தட்டி விட்டு ஷார்ப்பாக்கி வச்சுருப்பான் அந்த ஒரு கிரகஸ்தன். ஏன்னா மனச்சாட்சிக்கு பயப்படுறதுனால இவங்களுக்கெல்லாம் நல்ல வழியாக முடியலையேங்கிறதுக்காக பயந்து பயந்து ஒடுங்கி ஒடுங்கி அந்த கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க. அதுபோல் கடன் பட்டுட்டு அவஸ்தைப்படுறத பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கும். உயிரை விடவும் முடியாது, உயிரை வச்சிருக்கவும் முடியாது, மான கப்பல் எரியுதே அப்படிங்கிற அந்த சோதனை வேதனையில் தான் இந்த கேது இருக்கின்றார். அப்படி ஆக மூக்கு மூட்டை 3 வேளைக்கு நல்லா சாப்பிட்டு போட்டு படுத்து கிடக்கிறவனுக்கு இந்த மாதிரி ஞானங்கள் உருவாகாது. ஆக ஞானத்தை உண்டாக்கக்கூடியவன் இந்த கேது. அந்த ஞானத்தை உண்டாக்கினால்தான் இறைவனை எங்க அப்படின்னு தேடக்கூடிய வழி அவனுக்கு உண்டாகுது, தேடக்கூடிய எண்ணம் உருவாகுது. நான் யார், எனக்குள்ளே இருப்பவன் யார், நான் ஏன் இப்படி சோதனைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அவன் ஏன் இப்படி நல்லா இருக்கிறான், என்னையே இப்படி கடவுள் இப்படி வச்சிருக்கிறாரு என்று சிந்திக்க தூண்டுபவன் இந்த கேது. இந்த கேது நீச பாசைகளுக்கு அதிபதி அதாவது பலரோடு உறவாடக்கூடியவர்களுக்கும் இந்த கேதுதான் அதிபதி. அப்படிப்பட்ட கேது பல வகையான சோதனைகளை, அதாவது விபத்துக்கள், நோய் நொடிகளில் விழக்கூடியது, திடீரென்று ஏற்படக்கூடிய சங்கடம், தப்பு பண்ணிட்டு டக்குன்னு மாட்டிக்கிடக்கூடிய இதெல்லாம் இந்த கேதுவினுடைய ஆதிக்கத்தில் தான் நடந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட கேது வேதங்களுக்கும் இவர்தான் அதிபதியாகிறார்.
வேதங்கள்லாம் என்ன அதான் சொன்னல, அவனுக்கு இந்த கடன்காரங்களை பார்த்தீங்கன்னா தத்துவம் தன்னால் வரும், எங்கிருந்து வருதுன்னு சொல்ல முடியாது, மூளைக்குள்ள அவ்வளோ ஊறி கிடக்கும். ஏன்னா அந்த சிந்தனை வயப்பட்டு 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 அந்த வேத காலங்களுக்குள்ள போயிருந்தான். அது இயற்கையாகவே அந்த தன்னுள்ளே வேதங்களை கொண்டு வந்து அடக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டு பண்ணி விடுகின்றது. அப்படி தகாத சகவாசம், சில சமயங்களில் இடர்பாடுகள், அதாவது மனைவிக்கு தெரியாமல் இன்னொருத்திட்ட போகிறது, அல்லது அவளுக்கு தெரிஞ்சாமல் இன்னொருத்திட்ட போகிறது, இப்படியெல்லாம் சில அடுக்கடுக்கான சம்பவங்களை கொடுக்கக்கூடியவனும் இந்த கேது பகவான் தான். தாய் வழியில் உள்ள தாய் தகப்பன், அந்த தாயோடு கூட பிறந்தவர்கள், இவர்களையெல்லாம் காட்டக்கூடியது இந்த கேது. அந்த ஒரு ஜாதகத்தில் அந்த கேதுவை வச்சு அந்த அந்த ஜாதகனுடைய அம்மான் என்று சொல்லக்கூடிய தாய் மாமன் நிலைமை, அதே போல் அந்த தாயை பெற்ற அந்த ஜாதகனுடைய தாயை பெற்ற தாய் தகப்பனுடைய நிலைமை, இவைகளையெல்லாம் கூட இந்த கேதுவை வைத்து அந்த விவரங்களை சொல்லிடலாம். இப்படிப்பட்ட கேது இவருக்கு என்ன மலர் அப்படின்னு சொன்னோம்னா செவ்வல்லி, செவ்வரளி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வல்லி மலர். தானியம் கொள் என்ற தானியம், திசை வடமேற்கு, காரகம் ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் காரகமாக விளங்குகின்றார். சந்திரன் காட்டி கொடுத்த சந்திரன் ஜென்ம பகையாளி, ஜென்ம விரோதி. அப்படிப்பட்டவர் எங்க உச்சம் பெறுகிறாரோ அங்கே இவர் நீச்சமடைந்து விடுகிறார். அப்படிப்பட்ட சந்திரன் எங்கே நீச்சம் பெறுகின்றாரோ அங்கே இவர் உச்சம் பெறுகின்றார். ஆமாம், எதிரிக்கு நீச்ச வீடுன்னா இவருக்கு உச்ச வீடு, எதிரிக்கு உச்ச வீடுன்னா இவருக்கு அது நீச வீடாக போகிறது. ஆக ரிஷபத்திலே இந்த கேது நீசம் அடைகின்றார், விருச்சிகத்திலே இந்த கேது உச்சம் அடைகின்றார். இவருக்கு உண்டான நட்சத்திரங்களையும் கொடுத்திருக்கிறார் பகவான். அதாவது ராகுவுக்கு ஒரு 3 நட்சத்திரம், கேதுவுக்கு ஒரு 3 நட்சத்திரம், இதெல்லாம் சேர்த்து தான் மொத்தம் 27 நட்சத்திரம் வரும். அந்த திருப்பாற்கடலை கடைவதற்கு முன்பாக உள்ள கணக்கு வேற, 7 கிரகம் தான். 7 கிரகம் 27 நட்சத்திரம், அந்த கணக்கில் போச்சு. இவங்க 2 பேர் சேர்ந்த உடனே இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த நட்சத்திரத்தை பங்கு வச்சு கொடுக்கணும்ல. அவருக்கு திருவாதிரை சுவாதி சதயம்னு அப்படி தூக்கி கொடுத்தார், இவருக்கு அஸ்வினி மகம் மூலம்னு இவருக்கு இப்படி தூக்கி கொடுத்தார், பங்கு வச்சுக்கோங்க போங்க அப்படின்ட்டார். அந்த மாதிரியாக இந்த அஸ்வினி மகம் மூலத்துக்கு, இந்த நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர் இந்த கேது என்ற கிரகம். இவருடைய பால் இனம் என்ன அப்படின்னு சொன்னால் அலி இனம். நட்பு கிரகங்கள் சுக்கிரனும் சனியும். பகையாளிகள் யார் யாருன்னா ஜென்ம பகையாளி சூரியனும் சந்திரனும், அது ஏற்கனவே பார்த்துட்டோம். அதோட செவ்வாயும் பகையாளி தான். சமமான கிரகங்கள், அதாவது ஈக்குவல் சமமான கிரகங்கள் யாருன்னா புதனும் குருவும். இவருடைய ஆட்சி காலம் ஒரு மனிதனை பீடித்தால் 7 ஆண்டுகள் பிடிச்சு வச்சுக்கிடுவார். அந்த மாதிரி கோச்சாரத்தில் ஒரு ராசியை கடப்பதற்கு சராசரியாக 18 மாதங்களை எடுத்துக்கொள்கின்றார். ராசி மண்டலத்தை ஒரு சுற்றி வர்றதுக்கு சராசரியாக 18 வருஷங்களை எடுத்துக்கொள்கின்றார். இப்படிப்பட்ட இந்த கேதுவுக்கு உரிய திசை வடமேற்கு. இவர் வைடூரியம் என்ற ரத்தின கல்லில் இவர் ஆளுமை செய்கின்றார். அதே போல் பஞ்சபூதங்களில் இவர் ஜலமாக இருக்கின்றார். இது போக விஞ்ஞானத்துக்கு வேதத்துக்கு அதிபதினு சொன்னேன், விஞ்ஞானத்துக்கும் இவரே அதிபதியாக வருகின்றார். அந்த ஷார்ப் மைண்டு படைத்தவங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் முடிஞ்சு மறுபிறவி எடுக்கும்போது பெரிய விஞ்ஞானியாக வந்துடுறாங்க. இந்த வானமண்டலத்தை கண்டுபிடிக்கிறது, சந்திரனுக்கு போகிறது, செவ்வாய்க்கு போகிறது, இதெல்லாம் அவங்களுடைய புத்தி அவங்களுக்கு அப்படியே தான் போய்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கேது ரொம்ப சர்வ பலத்தோடு இருப்பார். அப்படிப்பட்ட பலத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விஞ்ஞான தேடலாகிய மூலமாக விஞ்ஞானத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆகிய இவர் பொதுவாக தாய் வழி பாட்டன் காரகன் இவர் தான். இந்த கேது சரியில்லாதவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஊரில் உள்ள ஈசனை போய் தொழுதுட்டு வந்தீங்கன்னா இவருடைய தோஷத்திலிருந்து கொஞ்சம் நிவாரணம் பெறலாம். இதைவிட சிறப்பு ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திருக்காளஹஸ்தி அப்படிங்கிற அந்த ஊருக்கு போய் சிவனை வழிபட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கேதுவின் அந்த ஆக்ரோஷம் 90% குறைஞ்சிடும். அந்த மாதிரியாக இவர் அப்படி இருக்கின்றார். அந்த கேதுவை வழிபடும் பொழுது செவ்வரளி மாலை அணிவித்து கொள்ளில் செய்த கொழக்கட்டை, மோதகம் நிவேதனம் செய்ய வேண்டும். இதெல்லாம் பண்ணிக்கங்க. கேது பகவானுக்குரிய தோத்திரத்தை பாடி வழிபட்டு வர எல்லா நலன்களையும் நீங்கள் பெற முடியும். இப்படிப்பட்ட இந்த கேது உங்களுக்கு 3ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறார்.
எப்பயுமே இந்த ராகு கேது சனி இவங்களுக்கெல்லாம் இந்த 3, 6, 11ஆம் வீடுகள் வந்து எப்பயுமே நலம் விளைவிக்கக்கூடிய, அதாவது அவங்களுக்கு அந்த வீடு சொந்த வீடுங்கிறது போல, உச்ச வீடுங்கன்னு கூட வச்சுக்கலாம். அந்த வீட்டில் வந்து சேர்ந்தாங்கன்னா ஒரு ஜாதகனுக்கு இந்த கெடுது பலன்களை எல்லாம் விட்டுட்டு நல்ல யோக போகங்களை கொடுப்பவராக இந்த கேது பகவான் ஆகிடுவார். அப்படி 3ஆம் இடத்துல வந்து இருக்கிறதுனால தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்க மாட்டாங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நமக்கு என்ன அப்படின்ட்டு போகாமல், அதாவது நமக்கு நம்ம வேலையை பார்த்து நம்ம மட்டும் போகணும்னு இல்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடுவீர்கள். அந்த பிரச்சனை உருவாவதை தடுப்பதற்காக பிரயத்தன முயற்சிகளை எல்லாம் எடுத்து சில பிக்கல்களை எல்லாம் விடுவிச்சிருவீங்க. அதே போல் இளைய சகோதர வர்க்கத்தில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தீர்த்து வைக்கக்கூடிய வகையாக உங்களுக்கு கேது வர்றாரு. அப்படி இருந்தாலும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அது இளைய சகோதரன் மட்டும் இல்லை, மூத்த சகோதரனும் பங்காளி சேர்ந்து வர்றதுனால அதனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் முக்கியமான கெட்ட பிரச்சனைகளை தான் தீர்த்துருவீங்க. அதே போல் காமத்தின் மீது தீவிர ஈடுபாட்டை இந்த கேது உண்டாக்குவார். ஏன்னா 3ஆம் வீடு என்பது வந்து காமத்தையும் குறிக்கக்கூடிய வீடு. அது நட்பு, தன்னுடைய மனைவி இல்லாமல் பிரத்தியாருடைய மனைவி அப்படிப்பட்டவளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த 3ஆம் இடத்தை வச்சு தான் பார்க்கணும். அப்படி 3ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறாருன்னு சொன்னால் கண்டிப்பாக பிற மாதர் தொடர்பை உண்டாக்கிடுவார். அதன் மூலமாக சுகபோகங்களில் திளைக்க வைப்பார். எந்த காரியத்திலும் தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. தூக்கி போட்டு உடச்சி நொறுக்கிட்டு உங்களுடைய சுகத்தை கண்டிப்பாக பெற்றே தீர்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பை இந்த கேது பகவான் கொடுக்கின்றார். இந்த கேது பகவானுடைய இந்த மாதிரி சின்ன சில அசம்பாவிதங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக நீங்கள் கிளப்பெரும்பள்ளம் அது இல்லாத பட்சத்தில் திருக்காளஹஸ்தி, அதுவும் இல்லாத பட்சத்தில் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டோம். ராமேஸ்வரத்தில் போய் பரிகாரம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் இந்த கெட்ட சம்பவங்கள் நடக்காமல் தடுத்து கொள்ளலாம். 3ஆம் வீடு என்பது பயண வீடாகவும் குறிக்கும். பயணத்தில் உங்களுடைய மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியினால், கேதுவின் சாத்தியத்தினால பயணங்கள் அதிகமாகவே ஏற்படும். பயணங்களின் மூலமாக உங்களுக்கு நிறைய வரவுகள் உண்டாகும்னு சொல்கிறத விட நிறைய சொத்துக்கள் சேரும். அந்த மாதிரி அமையும். இடம் விட்டு இடம் பெயர்ச்சி பயணத்திலேயே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது. அந்த மாதிரி பயணத்திலேயே சுற்றிக்கிட்டு இருந்து செஞ்சு வரவுகள் என்பது வந்து வேறு. வரவுகள்னால் ஒரு அலைச்சல் அலைஞ்சோம்னா ஒரு 5 லட்சம் கிடச்சிது, 10 லட்சம் கிடச்சிதுங்கிறது வேறு. ஒரு அலைச்சல் அலைஞ்சால் 1 கோடி சொத்து கிடச்சிதுங்கிறது வேறு. அந்த மாதிரி 1 கோடி சொத்து பெறக்கூடியதற்கு நீங்கள் பல முறை முயற்சி செய்து அலைந்து தெரிந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய சொத்துக்களை உங்களுக்கு கிடைக்க செய்வார் இந்த கேது 3ஆம் இடத்து சிம்ம கேது. அதே போல் தைரியம் எக்கச்சக்கமாக உண்டாகும். பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால் தயங்காமல் நீங்கள் களத்தில் இறங்கிடுவீங்க. இதுக்கு முன்னால் இருந்த நிலை வேறு, இப்போ உள்ள நிலைமை வேறு. தயங்காமல் களத்தில் இறங்கி போராடி ஜெயிச்சு காட்டிடுவீங்க. போராடுவது முக்கியமல்ல, ஜெயிச்சு காட்டணும், அதான முக்கியம். களத்தில் இறங்கி வேலை செய்வது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இறங்குவதே பெரிய விஷயம். அது இறங்கி தோற்று போயிடக்கூடாது, ஜெயிச்சுட்டு வரணும். அந்த ஜெயம் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு போராடி நீங்கள் ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமையை இந்த சிம்ம கேது உங்களுக்கு கொடுப்பார். அதே போல் புதிய நட்புகளையும் கொடுப்பார். நண்பர்கள் அப்படிங்கிற வீடும் புதிய நண்பர்கள், அந்நிய மதம் அந்நிய ஜாதியில் உள்ள நண்பர்களை எல்லாம் இந்த 3ஆம் இடத்து கேது உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா 3ஆம் வீடு வந்து அது சம்பந்தப்பட்ட வீடு. பிறன் மனை நோக்கக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் யார் கேட்குறீங்க? எல்லாமே அதைத்தான் போய்கிட்டு இருக்குது. கையில் இருக்கிறத விட்டு போட்டு இன்னொரு உள்ளதை தான் போய் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. இது வந்து இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். அதுக்குத்தான் அந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா சொத்துக்கள் நிறைய திரண்ட சொத்துக்களுக்கு அதிபதியாக ஆக்கி விட்டுருவார் இந்த கேது பகவான். சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அந்த வீடு கொடுத்த சூரியன் வந்து இவர் பயிற்சி ஆகின்ற நேரத்தில் உச்ச வீட்டில் இருக்கிறாராக. மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் அந்த அரசு சம்பந்தப்பட்டதில் ஏதாவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கப்பெற்றே தீர்வீர்கள். அது எப்பேற்பட்ட பதவியாக இருந்தாலும் சரி. இந்த OA என்று சொல்லக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டிலிருந்து கலெக்டர் உத்தியோகம் வரைக்கும் அதுக்கு இடைப்பட்ட ஏகப்பட்ட அரசாங்க பணிகள் இருக்கிறது, அலுவலக பணி இருக்குது. இதில் ஏதோ ஒன்று நிச்சயமாக கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்றாற் போல
உங்கள் ஜாதகத்தில் நடைபெறக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏற்றாற் போல உங்களுடைய 10ஆம் வீடு என்ன சொல்லுகின்றதோ அந்த கணக்கின்படி உங்களுக்கு அவரவர்கள் ஜாதகத்தின்படி இந்த அரசு உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீர்கள். அப்படிப்பட்ட யோகத்தை இந்த சிம்ம கேதுவானவர் இந்த மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் தயங்காமல். நீங்களும் உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்கள். ஆக சொகுசு வாழ்க்கையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தே தீர வேண்டும் என்ற கணக்கு முடிவு கங்கணம் கட்டி இந்த சிம்மத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறார் இந்த கேது. அப்படிப்பட்ட கேது கெட்டவன் அப்படின்னு நினைச்சிருக்கூடாது. கெட்ட இடத்திற்கு கெட்டவன், அவ்வளவுதான். 3ஆம் இடம் எப்பயுமே கெட்டது. அந்த வீட்டில் கேது இருக்கிறார், நிழல் இருக்கு, அடைச்சிருக்கு அப்படின்னா, இருட்டு அடைச்சிருச்சுன்னா நல்லது தானே. 3ஆம் இடத்தை பிளாக் பண்ணிட்டாரு. ஸோ 3ஆம் இடம் அமுங்கி விட்டது. 3ஆம் வீடு பொதுவாக எல்லா ஜாதகத்துக்கும் கொடிய வீடு, துன்புறுத்தக்கூடிய வீடு. நான் சொன்ன அந்தந்த பாலினங்கள், அந்த விலை மாது, அதே போல் அந்த மற்றொருவருடைய மனைவி, நண்பர்கள், தூரதேச பிரயாணம், இதெல்லாம் நட்டம் உண்டாகக்கூடிய கணக்கில் இருக்கக்கூடிய வீடு தான் அந்த 3ஆம் வீடு. அதை கேது பிளாக் பண்ணிட்டாருன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு யோகம் சேரப்போகுதுன்னு அர்த்தம். இதுதான் அந்த ஜோதிட கணக்கின்படி. இதுதான் கெட்டவனுக்கு கெட்டவனாக ஆகி கூடுகிறார் இந்த கேது பகவான். அந்த வீட்டை பிளாக் பண்ணிடுது. ஆகையினால உங்களுக்கு அது யோகம், அவ்வளவுதான். சரி, இனி இந்த வீட்டினுடைய வரிசையாக பார்க்கலாம். 1ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்ததுனால இப்படி சொல்லியிருக்கிறேன். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் வீடு மிதுனம் 1ன்னு தான் 3ஆம் இடத்துல கேது. சரி, 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல அந்த கேது இருக்கிறார். கள்ளத்தனமான குடும்பத்தை உண்டாக்கி கொடுத்துருவார். 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது சின்ன வீடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சின்ன வீட்டை உருவாக்கி கொடுத்துருவார், சுகபோகத்தோடு கொடுப்பார். அதே போல் வருமானம், குறுக்கீடுகள், குறுக்கு வழி வருமானங்கள்லாம் நிறையா வரும், அந்த மாதிரியும் கொடுப்பார். செல்வத்தில் திளைக்க வைப்பார். அப்படி குடும்பத்தில் சில பல குழப்பங்கள் வந்த போதிலும் கூட அவைகளெல்லாம் தைரியமாக எதிர்கொண்டு அதையும் அடக்கி ஆண்டு கொண்டு வருவீர்கள். அதே போல் வாக்குஸ்தானத்தை பொறுத்தமட்டில் கொடுத்த வாக்கை நிச்சயமாக காப்பாற்றக்கூடிய ஒரு அதிகாரம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இதில் 3ஆம் இடத்துல 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல வந்திருக்கிறதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க. வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. சொத்து சுகங்களை சேகரிக்கக்கூடியதாக இது அமையும். அடுத்து 3ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப 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 யோகம். அது 3ஆம் இடமாகிய வீட்டுக்கு 1ஆம் இடத்துல அவர் இருக்கின்ற காரணத்தினால பல பெண்கள் தொடர்புகளை வலுப்படுத்த செய்வார். வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பெண்கள் தொடர்புகளை எல்லாம் வலுப்படுத்தி கொடுப்பார். வெளிநாடு பிரயாணங்களை ஊக்குவித்து கொடுப்பார். அதன் மூலமாக வரவுகளை கொடுப்பார். வெளிநாட்டில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் அருமையான வாய்ப்பு. தொலைதூர வியாபாரம் செய்து கொண்டிருப்பது, நம்ம நாட்டுக்குள்ளேயே தொலைதூரமாக வாணிபம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நல்ல ஒரு அருமையான காலகட்டம், பொற்காலம் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட யோகம். மண்ணையும் பொன்னையும் கொடுக்கிறார், அந்த மாதிரி யோகம். அதுபோல் 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தாயாருக்கு அடிக்கடி நோய் நொடிகள் பதம் பார்த்து கொண்டு தான் இருக்கும். நோய் நொடிகள் குறைவினால அவளும் புலம்பி தவிச்சிருவான். அந்த மாதிரி இருக்குது. இவளுக்கு எனக்கு ஜென்மம் இதுதாண்டா கடைசி அப்படிங்கிறது போல் உங்ககிட்ட உங்கள் பெத்ததாய் சொல்லக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட அப்படி ஒரு சோதனைகளை எல்லாம் கொடுப்பார் தாய் நலம். அதே போல் கல்வியில் மிதுன ராசியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மாணவ மணிகளுக்கு கல்வித்துறையில் சிறப்பாக இருக்கும். கல்வித்துறையிலே அதாவது வித்தியாசமாக அந்த படிப்பு, அந்த ஒரு ரூட்டை கண்டுபிடிக்கிறது. ஒரு பாடத்தில் ஒரு சூத்திரத்தை போடணும்னு சொல்ல நீங்கள் வேறு ஒரு சூத்திரத்தை போட்டு கண்டுபிடிச்சு வாத்தியாரையை அசத்திருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நுட்பங்களை இந்த கல்வித்துறையிலே உங்களுக்கு பிரகாசத்தை கொடுப்பார் இந்த 4க்கு 12ஆம் இடத்திலே உள்ள கேது. அதுபோல் சுகபோகங்கள் அப்படிங்கிற கணக்கில் சுகத்தில் தெரியாத்தனமான சுகம், அதாவது மற்றவங்களும் தெரிஞ்சிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிற தெரியாமல் கொடுக்கக்கூடிய அந்த சுகபோகத்தை தெரியாமலேயே கொடுப்பார். சில பேர் தப்புன்னு தெரியாமலே இந்த மாதிரி எல்லாம் சில பேர் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது தப்பு தானே அப்படிங்கிறது தெரியாது, ஆனாலும் அவங்க அந்த சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அப்போ சுகபோகங்களில் உங்களை தலைக்க வைப்பார். 5ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த பங்காளின்னே ஏற்கனவே முதலே சொன்னேன் 3ஆம் இடத்துல, இப்போ 5ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த பூர்வீக சொத்து பத்துக்களில் உண்ட வில்லங்கம் விலகிவிடும். மழை விட்டும் தூறல் விடலை அப்படின்னு இயங்கி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல கேது சேர்ந்ததுனால அந்த தூறல் நின்று போச்சு அப்படிங்கிற கணக்கில் வேலை செய்யும்.
அந்த பதிவிரதை அப்படின்னு சொல்லக்கூடிய யோகங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த இடத்துல பதிவிரதை என்பது ஒரு பெண்ணை அப்படிங்கிறது குலதெய்வத்தினுடைய மீது உள்ள பற்றுதல்கள், அதுவும் பதிவிரதை பற்றுதல் அப்படின்னு அந்த பாந்துவத்தை சொல்லுவாங்க. இந்த குலதெய்வ வழிபாடுகள் சீரும் சிறப்புமாக இருக்கும். குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்த உடனே உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான நல்ல பலன்களை அந்த பகவான் கொடுப்பார். அப்படிப்பட்டதாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடியதாக அமையும். 6ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே மருத்துவ படிப்பு படிக்க துடிக்கும் மாணவ மணிகளுக்கு, மாணவிகளுக்கு இந்த கேது, சிம்ம கேது பயிற்சி உங்களை முதல் தரமான மாணவன் மாணவி அப்படிங்கிற ஒரு உன்னத நிலையில் உந்தி தள்ளுவார். ஏற்கனவே டாக்டர் படிச்சுட்டு மேற்கொண்டு படிக்கிறாங்க இல்லையா, அவங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் அசகாயமாக சூட்டி தள்ளிடுறீங்க. ஃபஸ்ட்டு கிரேடில் நிற்பீங்க, பாஸ் பண்ணி. அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த ஊரில் போஸ்டிங் வேணும்னு உங்களை கேட்டு அரசாங்கம் போஸ்டிங் போடும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு யோகத்தை கொடுப்பார். 10ஆம் வீடு அப்படிங்கிறதுனால மருத்துவ தொழில் செய்து வரக்கூடியவர்கள், வைத்தியம் செய்து வரக்கூடியவர்கள், யோகாசனம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாஸ்டர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த சிம்ம கேது பயிற்சி மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், அதே போல் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அருமையான முன்னேற்றத்தை அவர் கொடுப்பார். ஆக அந்த உங்களுடைய வீட்டுக்கு 6ஆம் இடத்துக்கு 10ஆம் வீடு அப்படிங்கிறதுனால கடன் காட்சிகளை எல்லாம் முழுசாக அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவார். எவ்வளவு கோடி கடன் இருந்தாலும் இந்த சிம்ம கேது முழுவதும் உங்களுடைய கடனை நீக்கி நீங்கள் மற்றவாளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களை உயர்த்தி காட்டுவார். சத்துருக்கள் தொல்லை ஒளிந்து விடும். 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினால மனைவியினுடைய தோப்பனாருக்கு இது ஒரு சிக்கலான ஒரு காலம். அந்த காலம் என்பது உங்களுடைய மாமனாருக்கு வைத்திய செலவு ஏற்படுவதுடன் கொஞ்சம் பயமுறுத்துவார். இருந்தாலும் தப்பித்துக் கொள்வார். ஏன்னா அந்த வீடு கொடுத்த சூரியன் இந்த 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று விட்டதுனால தப்பித்து கொள்வார். அதே சமயத்தில் ஒரு எல்லையை போய் தொட்டுட்டு வந்துடுவார். முடிவு எல்லை போய் தொட்டுட்டு திரும்பி வருவார். அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் அந்த உயில் சொத்துக்கள் உங்கள் மனைவிக்கு வர வேண்டிய உயில் சொத்துக்கள் உயில் சொத்துக்களாக சேரும். நண்பர்கள் மூலமாகவும் கூட்டாளிகள் மூலமாகவும் இந்த உங்களுக்கு திரண்ட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்குவார். 10ஆம் இடத்திற்கு, அதாவது 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல இந்த கேது இருக்கின்ற காரணத்தினால் உங்களை பொறுத்த மட்டும் ஆயுள் கெட்டியாக இருக்கின்றது. கெட்ட பெயர்களெல்லாம் விலகிவிடும். 9ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய தோப்பனார் வழி வகையினர்களில் ஏற்பட்டு வந்த பல குழப்பங்களெல்லாம் விலகி ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வருவாங்க. அந்த தோப்பனார் வழி உறவினர்கள் இப்போ கொஞ்சம் ஒன்று கூடக்கூடிய காலகட்டம். இது ஒரு நல்ல ஆரோக்கியமான வரவேற்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா எல்லாமே பிடுங்கி பிச்சு சின்ன பின்னமாகி 4-8 திசைகளையும் போய் திருந்தி கிடந்தாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் இவர் ஒன்று கூட்டி வச்சிருவார். ஆக அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. இவங்களெல்லாம் எப்படி ஒன்று சேர்க்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஒரு கட்டத்தில். இப்போ இது தன்னால் ஒன்று சேரக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு சுற்றுச்சூழலை இந்த சிம்ம கேது உண்டாக்குவார். எப்பயுமே சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதுதான் எந்த காரியமும் தடையின்றி நடக்கும். இந்த சந்தர்ப்பத்தை கிரகங்கள் தான் ஊட்டி கொடுக்கின்றார்கள். நாம் என்னதான் முயற்சி பண்ணால் நடக்காத சில வேலைகள் நம்ம நினைக்காத போது கிரகங்களால் நடத்தப்பட்டு வெற்றியை கொண்டு சேர்த்துவிடும். அதே போலத்தான் உங்களுடைய தோப்பனார் வழி உறவினர்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சிம்ம கேது கொடுப்பார். அதே சமயத்தில் உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடியதாக அமையும். 10ஆம் இடத்திற்கு அவர் 6ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக வாங்கப்பட்ட கடன்கள் எல்லாமே ஓஞ்சிவிடும். அந்த மாதிரி அருமையான ஒரு இடத்துல வந்திருக்கிறாரு. அதெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட சொத்துக்களை சேர்க்கக்கூடிய அளவில் வந்திருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு நல்ல காலம், அருமையான காலம். உங்களுடைய உத்தியோகத்தில் உள்ள பணிச்சுமைகள்லாம் விலகிவிடும். தூரத்து இடங்களில் உங்களை போஸ்டிங் போடுவாங்க. அதெல்லாம் தவிர்க்க முடியாது. இடம் விட்டு இடம் மாறி போடுதல் அது உன்னதமான நிலையை உண்டாக்கும். அங்கே எப்படி இருக்கும்னு பயப்படுவீங்க. தண்ணியே இல்லாத காட்டுக்கு தூக்கி போடுவாங்க. ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் தண்ணி கிடைக்குவாங்க. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னு சொன்னால் தண்ணி இல்லாத காரணம் துன்பமான ஒரு இடத்துல போடுவாங்கன்னு அர்த்தம். அதாவது அந்த இடம் ரொம்ப ஒர்ஸ்டான இடம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல கொண்டு போய் போடுவாங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் அங்கே உங்கள் நிலைமை தலைகீழ மாறி, அது உங்கள் யோகம். அது நீங்கள் போய் சேர்ந்த உடனே உங்களுக்கு எல்லாமே நட்பு வளையங்களில் வந்துடுவாங்க. உங்களுக்கு வேண்டிய சகலத்தையும் அந்த நண்பர்கள் கொடுப்பாங்க.
அது எவங்க யார் எவன்னு தெரியாது. போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாமே பழகிடுவீங்க. பழகி அந்த நட்புகள் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலைமையை வந்து இந்த சிம்ம கேது உங்களுக்கு அதிசயமாக வழங்குவார். அந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்களெல்லாம் விடுதலை ஆகிவிடும். உங்களை விட்டு பிரிந்து சென்று விடும். பணியில் நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்த போதிலும் கூட அவர் சிம்மக்கேது என்ற காரணத்தினால கையூட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. கவனமாக இருங்கள். அதெல்லாம் வாங்காமல் தவிர்த்து விடுங்கள். அது நல்லது. கோடிக்கணக்கான பணங்கள்லாம் வரும். அதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகள் உங்களுக்கு சொல் பேச்சு கேட்பாங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி போடுறீங்க. அப்புறம் எதுக்கு சொன்னபடி கேட்க மாட்டாங்களா என்ன? நல்லா கேட்பாங்க. அருமையாக இருப்பாங்க. உங்களுடைய நினைப்புக்கு தகுந்தவாறு பிள்ளைகளும் தலையெடுப்பார்கள். பிள்ளைகள் இல்லை அப்படின்னு குறையை போக்குவார்கள். அதாவது பிள்ளை இல்லாதவர்களுக்கு மிதுனராசிக்காரங்களுக்கு குழந்தை பேறு பாக்கியத்தை கொடுக்கும். அந்த ஏற்கனவே பிள்ளை பெற்றெடுத்தவர்களுக்கு வந்து பிள்ளையினால் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த கவலைகளெல்லாம் ஓய்ந்து விடும். பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்களுடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் இருப்பார்கள். இதுவே ஒரு பெருமை தானே. அதே சமயத்தில் படிப்பில் வந்து ஆர்வம் காட்டி பெரிய பெரிய பரிசுகள் எல்லாம் வாங்கி காட்டுவாங்க. சாதிக்க பிறந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் உங்களுடைய பிள்ளைகள். அடுத்து 12ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே களவொழுக்கம் நீங்கள் தவறுவீர்கள். கவனமாக இருங்கள். அடுத்து 1ஆம் இடத்துக்கு 3ஆம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் போக பெண்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், பெண்களை பொறுத்த மட்டும் மிதுன ராசியிலே பிறந்த பெண்கள் வந்து சாதுரியம் மிக்கவர்கள். உங்களை பொறுத்த மட்டும் நல்லவங்களோடு சேர்ந்த நல்லவங்களாகவும் கெட்டவங்களோடு சேர்ந்த கெட்டவங்களாகவும் மாறிடுவீங்க. அந்த இயல்பு மிதுன ராசியில் பிறந்த அத்தனை பேருக்குமே உண்டு. அழகை கண்டு ரசிக்கக்கூடியவர்கள், இயற்கை அழகிலே மனதை பறிகொடுக்கக்கூடிய பெண்கள் நீங்கள். உங்களுடைய தாய் வழி உறவில் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தாய் வழி சொத்து வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட எங்கேயோ ஒரு இடத்துல அது ஒரு சிக்கலில் சுற்றி சுழலப்பட்டு மாய்ந்து போன ஒரு சொத்து உங்களை தேடி வரக்கூடிய கட்டம். அதெல்லாம் உங்களுக்கு செவிலே வந்திருக்காது. எல்லாம் தாய்வழியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ராகு கேது பயிற்சியானவர் வந்து 26/4/2025 அந்த அடுத்த பயிற்சி இதிலிருந்து 1.5 வருஷ காலம் இருப்பார். அப்போ கூட்டினீங்கன்னா 2026 கிட்டத்தட்ட அக்டோபர் நவம்பர் வரைக்கும் இந்த சிம்மத்தில் தான் கேது இருப்பார். இந்த காலகட்டத்துக்குள்ள ஒரு உயில் சொத்து உங்களுக்கு வந்து சேரும். அது தாய் வழி சொந்தமாக இருக்கும். யாரோ எங்கேயோ என்னமோ பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்கள் அம்மா என்னமோ பண்ணியிருப்பாங்க. அந்த உங்கள் அம்மாவுக்கு ஒரு மேலே உள்ள மரியாதையினால் அந்த சொத்து வந்து உங்கள் பேருக்கு எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது இந்த சிம்மத்தில் கேது வந்ததுக்கப்புறம் அந்த புதையலை வெளிப்படுத்துறது போல் இந்த உயிர் சொத்தை வெளிப்படுத்தி காட்டுவார். அந்த மாதிரி ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது. அதே போல் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு பல பல பிரச்சனைகளை ஏற்கனவே சந்திச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படா ஒரு நிம்மதி கிடைக்கும்னு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது சுமங்கலி பெண்கள் மட்டுமல்ல, கணவனை இழந்தவர்கள் கூட குடும்பத்தில் பல துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து கொண்டு வருகின்றீர்கள். உங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கின்றது. சுயமாக நீங்கள் நின்று நிலைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சிம்ம கேது வழங்குகின்றார். படித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி பெண்களுக்கு இந்த புத்தி சாதுரியத்தினால அரசாங்க விருது கிடைக்க செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். அரசாங்க விருது சாதாரணம் அல்ல, முதலமைச்சர் விருது, அல்லங்கில் பிரதமர் விருது, ஜனாதிபதி விருது கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் வழங்கப் போகின்றார். அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட திறமை மண்டி கிடக்கின்றது. அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சிம்ம கேது உங்களுக்கு வழங்குவார். ஆகையினால் துணிச்சலோடு படியுங்கள், வெற்றி பெறுங்கள். அதே போல் காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு இது வெற்றியான ஒரு காலமாகும். காதல் கேது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். காதலுக்கு உங்களை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ண செய்கின்றார் இந்த கேது. காதலில் ஏமாந்து தோத்து போனவர்களுக்கு கூட நீங்கள் நினைத்த அதே ஒரு ஆணை மீண்டும் திரும்ப உங்களிடம் வந்து சேர்ப்பித்து விடுவார் இந்த சிம்ம கேது. அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த கேதுவுக்கு தான் உண்டு. அந்த ஆள் வந்து எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் வந்து யாரையோ மணக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு போய் கேவலப்பட்டு நொந்து நூலாகி கடைசியில் உங்கள்கிட்டே வந்து சேர்ந்துடுவார். இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை எல்லாம் சிம்ம கேது தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது.
அந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு அசகாயமான ஒரு சூரத்தை அவர் கொடுக்க போகின்றார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உன்னத நிலைக்கு நீங்கள் செல்லப் போகின்றீர்கள். உங்களுடைய புதிய வாழ்க்கை தொடங்கப் போகின்றீர்கள். அதே போல் கணவனை இழந்த அதாவது கணவனை விட்டு பிரிந்த பெண்களுக்கு முழு வல்லமை கிடைக்கக்கூடிய ஒரு வகையை, ஒரு தொழிலையோ ஒரு உத்தியோகத்தையோ ஒரு வியாபாரத்தையோ இந்த சிம்மக்கேது உங்களுக்கு கொடுப்பார். ஆகையினால உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு இப்பொழுது வளம் பெறக்கூடிய வாழ்க்கையாக மலர்ந்து விட்டது. யாருடைய உதவியும் தேவையில்லாமல் நீங்களே ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமையை இந்த சிம்மக்கேது உங்களுக்கு தரவிருக்கின்றார். அதே போல பிள்ளைகளை பெற்று சில தாய்மார்கள் கொஞ்சம் அல்லல் பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வகையை இந்த கேது வழங்கவிருக்கின்றார். இது போக வயது முதிர்ந்த பெண்களுக்கு தனிமையில் இருக்க முடியாமல் தட்டழிந்து கொண்டிருப்பவர்களுக்கு உறவினர்கள் உங்களை தேடி உங்களிடம் ஆசீர் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சிம்மக்கேது கொடுப்பார். அவர்களோடு அளவளாவி உங்களுடைய சந்தோஷத்தினால் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகையை இந்த சிம்மக்கேது அருமையாக வழங்க இருக்கின்றார். தைரியமாக இருங்கள். உங்களுடைய சிம்மக்கேது உங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்து வழி நடத்தி சென்று வெற்றிகளை குவிக்கக்கூடிய வகையிலே சேர்ந்திருக்கின்றார். விநாயகரை போற்றுங்கள். அதாவது இந்த கேதுவுக்கு அதிபதி யார் அப்படின்னா சித்திரகுப்தன். மொத்தத்தில் உயர்ந்த தெய்வம் யாருன்னா விநாயக பெருமான் தான். இதுக்கு இடையில பிரத்யோதிபதியாக வரக்கூடியவர் பிரம்மாவாக வருவார். மொத்தத்தில் விநாயகரை நீங்கள் வழிபட உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் கொடுப்பார். உங்கள் வீட்டிற்கு அருகிலே உள்ள ஏதாவது ஒரு விநாயகர் இருந்தால் போதும். அந்த விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் தினசரி வைங்க. அதை விட முடியலை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் ஒரு ஒரு முழம் அந்த அருகம்புல் மாலையை வாங்கி சாத்துங்க. அதுவும் கிடைக்காத பட்சத்தில் ஒரு கைப்பிடி அருகம்புல்லை வச்சு ஒரு சூடத்தை ஏற்றி சாமியை கும்பிட்டு வாங்க. வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று அதி உன்னத நிலையை அடையவிருக்கின்றீர்கள். வாழ்க்கை இனிமேல் தான் உங்களுக்கு நிறைய யோகங்களை தந்து தரப்போகின்றது. வாழ்க்கை நல்லபடியாக அனுபவியுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.